நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க தாத்தா நைட்லாம் காணோம்? இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? மற்றவங்க பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனா, இப்போ அதே பணத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைச்சது, அங்க போய் சேர்ந்துட்டேன். நைட் எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ஆமா, என்ன இந்த ட்ரெஸ்? அது மொளை 3 வேளை சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டில் இருக்க பிடிக்கல. முரட்டத்தனமா வளர்த்த உடம்பு இல்லையா, அதான் ஏதாச்சும் வேலை சேர்ந்துடலாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, என் பழைய பசங்களாம் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. எங்கள் மனசு மாதிரி பழைய வாழ்க்கைக்கே போயிடுவேணும்னு பயம் வந்துருச்சு. ஒரு இடத்துல வாட்ச்மேன் வேலை காலியாக இருக்குன்னு சொன்னாங்க, போய் சேர்ந்துட்டேன். வயசான காலத்துல வேலைக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சு வேலைக்கு போனீங்க பாருங்க. நீங்க வேலைக்கு போங்க, குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. காவேரி, அம்மா காவேரி, எப்படி தாத்தாவோட புது ட்ரெஸ் எல்லாம்? தாத்தா, என்ன இந்த நாத்து நாருது? எங்க வாடகை எடுத்து போட்டீங்க? உனக்கு பிடிக்கலையா? தூக்கி எறிஞ்சிடறேன் பாரு. இருங்க இருங்க, முதல்ல வந்து குளிங்க, நானே உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரேன். பாட்டி, நான் காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் பாட்டி. நம்ம கார் எடுத்துட்டு போமா? நீங்களும் கூட வாங்க பாட்டி. ஒரு நிமிஷம் இருமா. சரி பாட்டி. எங்க எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே நீங்களா செத்தீங்களா, இல்ல சொத்து காய்ச்சப்பட்டு எந்த பாவிகளாவது கொலை பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே பெரியப்பா. ஜானகிமா, பின்னாடி யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஒரிஜினல் அக்மா ISI முத்திரையோட எங்க பெரியப்பாவோட ஒரிஜினல் பொண்டாட்டியோட ஒரே பொண்ணு பிரபாவதி எங்க பாப்பா வந்திருக்கு. பாமா, எப்ப வீட்டை காலி பண்றீங்க? என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியல? ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்ட வந்திருக்கு. பாய மூடு. சாரி பாப்பா, உன்ன தெரியாம பிடாரின்னு சொல்லிட்டேன். ஒண்ட வந்தவங்களை வீட்டை விட்டு காலி பண்றதுக்காக என் பாப்பா வந்திருக்கு. அம்மா, உங்க அம்மா மாதிரி இல்ல இல்ல, ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல இருந்துட்டு போறேம்மா. அடா அடா அடா, பாப்பா இந்த அம்மா என்னம்மா ஆக்ட் பண்றாங்க? இவங்க மட்டும் ஹாலிவுட் படத்துல நடிச்சாங்க, நடிக்கும் போதே ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருவாங்க. ஏமா இப்படி நடிச்சாங்க பெரியப்பாவை ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியா? இந்த நடிப்புல என்கிட்ட வேணாம், நான் பெரியப்பாவை ஏமாறதுக்கு. பார், இன்னும் 24 hours உனக்கு டைம். இந்த இடத்த காலி பண்ணணும். 24 மணி நேரம் ஜாஸ்தி. இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க. சரிம்மா, நான் போயிடுறேன். ஆனா 16வது நாள் காரியம் முடியட்டும். என் சுவாமி வாழ்ந்த வீடு 1 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டை பூட்டக்கூடாதுமா. தவறாம விளக்கேத்தி வைக்கணுமா?
ஏமா அந்த விளக்கு நாங்கெல்லாம் கொளுத்தா எரியாதா? வேணா ஒண்ணு செய்யறோம், அணையா விளக்கு வாங்கி இந்த வீட்டுல வைக்கிறோம். நீங்க மொத்தமா கொளுத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. பாட்டி நீங்க ஏன் பாட்டி அழுறீங்க? எங்க பாட்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. பாட்டியா? 1 நிமிஷம் யுவர் ஆனர். சாரதாக்கு இவங்க எப்படி? பாப்பா, சாரதா குடும்பமே ஒரு குழப்பமான குடும்பம் பாப்பா. ஆனா ஒரு மணிக்கு இந்த பாட்டி மாதிரி தான் வருது பாப்பா. அவ்வளவு சாரதாவோட தயாரிப்பு. எப்படி பேசுது பாத்தியா? பார், சாரதாவோட பையன் ஸ்ரீ இருக்கானே, அவனையும் நாங்க உள்ள தள்ளிட்டோம். வெளியே வர முடியாது. உங்க அப்பா கிட்ட சொல்லி வை, திமிரு எடுத்து போய் இங்க வக்காலத்து வாங்க வந்தான், அவனையும் உள்ள தள்ளிடுவோம். ஜாக்கிரதை. இது பாருங்க, இந்த சொத்து ஃபுல்லா எங்க அப்பா சம்பாரிச்சது. இதுல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ரோட்ல போறவங்களை எல்லாம் அவர் வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சுட்டா இந்த வீட்டுல உங்களுக்கு உரிமை வந்துருமா? ஜானகிமா, எங்களுக்கு எல்லா கதையும் தெரியுமா? நீங்களா பார்த்து ஏதோ ஒரு கையில் எடுத்து கட்டிக்கிட்டா அதுக்கு பேர் தாலியா? அதுக்கு பேர் கல்யாணமா? நீங்க பெரிய பகுதிக்கு போட்டாடி ஆயிடுவீங்களா? யாருக்கிட்ட காது குத்துறீங்க? இடத்த காலி பண்ணி போங்கம்மா. இத பாருமா, அழுது எந்த பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வீட்டை காலி பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவு நல்லது. இல்லைன்னா இந்த பிரசாத் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க சார். ஏமா, மாப்பிள்ள சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்களா மரியாதையா காலி பண்ணிட்டு போனா நல்லது. இல்ல வெளியே 4 குண்டர்கள் வெயிட்டில் இருக்கானுங்க, வந்தாங்க தட்டுமுட்டு சாமானோட சேர்த்து உங்களுக்கு வெளியே போட்டுருவாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நாங்க ஒண்ணு வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது. காலி பண்ண முடியாதா? முடியாது. மாமா போவடியா? காலி பண்ண முடியாதுல சொல்லுங்க. போ நாய்களா, வெளியே போ. பெரியப்பா, நீ ஆசையா வளர்த்து கூண்ட வச்சுக்கிட்டு இருந்த பச்சை கிளிய ரக்கைய உடைச்சு கூண்ட விட்டு வெளியே அனுப்பிச்சிட பெரியப்பா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. காவேரி, நான் போயிட்டு வரேன். சரி சித்தி. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன் சாரதா. சொல்லுங்க. பிரசாத்தும் பிரபாவதியும் அந்த வேலுமணியும் சேர்ந்து வீட்டுல வந்து தகராறு பண்ணி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாரதா. நீங்க அங்கேயே இருங்க, இதை வந்துடுறேன். யார் மேடம்? ஜானகி அம்மா பேசுறாங்க. என்னாச்சு? பிரசாதும் பிரபாவதி அந்த வீட்டுல ஒரே கலாட்டா பண்றாங்களா? வர மேடம். யோகி, யோகி, நீ வீட்டை பார்த்துக்க, நான் வந்துடுறேன். இன்னும் 2 நாள்ல எங்க தாத்தா சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து சேரணும். சரி சார். எந்தெந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் என்ன, ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, பர்ச்சேசிங் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் என்னென்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே சார். எங்க அப்பா சாரதாக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரே, அதோட அக்கவுண்ட்ஸ்லாம் எனக்கு வேணும். அதை பத்தி ஒன்றும் தெரியாது மேடம். நீங்க தானே மேனேஜர், தெரியாதுன்னு சொன்னா எப்படி? ஒருவேளை அவரோட பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம் மேடம். யார் பர்சனல் அக்கவுண்ட்? ஒண்ணுதான், எங்க பெரியப்பா தானே. அம்மா எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குனே? அழாதீங்க பாட்டி. நீ நிறுத்துப்பா. அப்பா, என்னாச்சு? யோகி, பிரபாவதி ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிட்டப்பா. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் பட்டதே இல்ல. ஒரு அம்மா வயசானவங்க கூட மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசுறா. ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்பா, பாட்டிய கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டாங்கப்பா. தடுக்க போன என்னை மாமா அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா, அப்பா, ஜவுளி கடைக்கு இன்ஃபார்ம் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பாப்பா வலன வக்கால வாங்கி வர பாப்பா. பெரியவங்க பார்க்காம கூட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கா. சக்தி அடிச்சிட்டா பார்த்து சும்மா சொல்றீங்களா? சரி, சும்மா இருங்க. பிரபா, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு நீ என்ன கேக்குறியா? நான் தான் உன்னை கேட்கணும். சரி, இவங்களை எங்க அப்பா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க சொல்லு, செட்டில் பண்றேன். என்ன பிரபா, ஒரு பொம்பளை மாதிரியா பேசுற? சரி, பொம்பளை மாதிரியே பேசுறேன். இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? இது எல்லாமே எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து.
இந்த அம்மாவை எங்க பெரியப்பா இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க. ஒரே செக்கா பவுன்ஸ் ஆகாத செக்கா கொடுக்குறோம். மேலும் மரியாதை பேசலன்னா மறுபடியும் உதவாங்க பாரு. பிரசாத், நீ படிச்சவன், இது எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் சொல்லு. சரி, நியாயமா பேசுவோம். இந்த சொத்து எங்க தாத்தாவோட சொத்து. அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அவரோட பேரன். நியாயப்படி தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே போய் சேரணும். அப்போ இந்த சொத்து எனக்கு தானே சொந்தம். இதுல அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே. சரிப்பா, அவங்களும் இவ்வளவு நாள் உன் தாத்தாவோட வாழ்ந்து இருக்காங்க. அவங்க உனக்கு பாட்டி முறை வேணும்ல. இவங்க என் பாட்டி இல்ல, என் தாத்தாவும் பாட்டியும் இறந்துட்டாங்க. ஒருவேளை என் தாத்தா இவங்க பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருந்தா அந்த டாக்குமெண்ட்டை காட்ட சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கலப்பா. இந்த 16வது நாள் காரியம் முடியட்டும். அவர் வாழ்ந்த இந்த வீட்டை 1 வருஷம் வரைக்கும் பூட்டக்கூடாது. அது வரைக்கும் தினமும் வந்து விளக்கேத்து வைக்க அனுமதி கொடுங்க. இந்த சொத்து வீடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அவர் கொடுத்த அந்த ஒரு வீடே எனக்கு போதும். என்னது? அது உங்க வீடா? அது எங்க பெரியப்பாவோட வீடு. அது நியாயமா பிரசாத் தான் வந்து சேரணும். இத பாருங்க, நீங்க 2 பேரும் மரியாதை அந்த வீடை காலி பண்ணிட்டு அந்த சாவி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. புரியுதா சாரதாமா? வேலு, நீ கொஞ்சம் சும்மாரு. இந்த பாருங்க, சொத்து உங்களுது எங்களுதுன்னு வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. எதுவா இருந்தாலும் டாக்குமெண்ட் வச்சு பேசுங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. நான் ஒரு உண்மையை சொல்லணும். இந்த வீடு, ஜவுளி கடை, அந்த வீடு எல்லாமே மாமா அத்தை பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு. சாகும்போது என்கிட்ட சொன்னார், அடிச்சாயா பல்டி, அதுவும் 6 அடிக்கு அந்த பல்டி. பாப்பா செத்தவ மேல பழைய தூக்கி போடுறான் பாரு. இந்த அம்மா ஒரு பொண்ணு முண்டக்கண்ணி விஜய கெட்டு போச்சு தெரிஞ்சா நம்ம கட்டிக்கிட்டான். அதுக்கு ஒரு குட்டியை போட்டுக்கிட்டு அது மூலியமா சொத்த புடுங்கலான்னு பிளான் பண்றான். ஆள் மட்டும் வளரல, இவன் அறிவும் வளர்ந்திருக்கு. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. சரி, 16 நாள் அவங்க இந்த வீட்டுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் என்னென்ன முடிவு பண்ணலாம். நியாயமான பேச்சு. இப்ப நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். 16 நாள் கழிச்சு இந்த வீட்டோட சாவி எனக்கு வந்து சேரணும். ஓகே? சரி சரி, எல்லாம் போலாம். ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை யார் அடிச்சது? அவ என் தங்கச்சி பொண்ணு. அவளை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்க நீ யாரு? எனக்கு வரப்போற மருமகன். மருமவளா? பாப்பா நான் அன்னைக்கே சொல்லல. இதெல்லாம் சாரதாவோட நெட்வொர்க் www.sharada.com. இந்த அம்மாவோட பையனை இந்த பொண்ணுக்கு கட்டி வச்சு இந்த சொத்தை அடிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஏமா இது சாரதா இல்லம்மா? ஆனாலும் பங்கு பிரிக்கிறதுக்கு இந்த மொத்தம் பெரிய பாட உழைப்பு. நீங்க பிரசாத் மாப்பிள்ளை. இதுக்கு மேல நீ பேசுன யோகி வந்து உன்னை அடிக்க மாட்டேன், நானே வந்து அடிப்பேன். மன்னிப்பு கேளு, அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. மாமா மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நல்லா இருமா, மன்னிச்சிருமா. 16 நாள்ல சாவி வந்து சேரணும். சரி, பார்க்கலாம். யோகி, இவங்க பேசுறது பார்த்தா இவங்க கையில ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. மகாலிங்க சார் ஏதோ உயிர் எழுதுனாங்கன்னு சொன்னீங்களே, எங்க அது? அந்த உயில் அவருடைய ரூம்ல தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். கேஸ் நம்பர் 457 2001 பிரபாவதி வெஸ்ட் ஜானகி. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் பிரபாவதியின் தந்தை மகாலிங்கத்தின் வீட்டில் பிரதிவாதி ஜானகி அவங்க குடியிருக்காங்க. அவங்கள அந்த வீட்டிலேருந்து காலி செய்யறதுக்காக RCOP வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். இந்த கோர்ட் இந்த மனுவை ஏற்று நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜானகி அவர்கள் இறந்து போன மகாலிங்கம் அவர்களின் மனைவி. கடந்த 40 வருஷங்களாக அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள். திரு மகாலிங்கம் அவர்கள் அவருடைய வீடு மட்டுமல்ல, அவருடைய அனைத்து சொத்தையும் ஜானகி அவர் பெயரில் உயில் எழுதி வச்சிருக்கிறார்கள். இவர் சொல்வது போல் அப்படி
அப்படி ஏதாவது உயில் இருந்தால் அதை கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கலாமே. சார், எனக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடுத்தா அந்த ஒரிஜினல் உயிலை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன். இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்டான உயிலை இந்த கோர்ட்ல சமர்ப்பிக்கிறதுக்கு பிரதிவாதி சார்பில் 15 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கேஸை வர ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். பிரதிவாதி அன்னைக்கு கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட்ஸை இந்த கோர்ட்ல ஒப்படைக்கும்படி உத்தரவிடுறேன். காஃபி சாப்பிடுங்க. வேணாம் சாரதா. நீங்க காஃபி சாப்பிடலன்னா தொலைஞ்சு போன உயிர் திரும்பி வந்துடுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. பார்த்து சூடா இருக்கு. சாரதா, அந்த பெரிய வீடு, ஜவுளி கடை எனக்கு எதுவுமே வேண்டாம். கடைசி வரைக்கும் அவர் நினைப்பா இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த வீடு கூட கடைசி வரைக்கும் எனக்கு இருக்குமோ இல்லையோ தெரியலையே. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சாரு. அந்த உயில என் கையில கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ, தவற விட்டுறாதுன்னு சொன்னாரு. ஆனா நான் தான், எனக்கு நல்லா தெரியும் சாரதா, அந்த பத்திரம் அவருடைய ரூம்ல தான் இருந்துச்சு. ஆனா அது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. மேடம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மாமா மாடியை காமிச்சு ஏதோ ஒயில் ஒயில்னு சொன்னாரு. நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. பெரிய தப்பு பண்ணிட்டேன் மேடம். 2 உயிர் போயிட்டு இருக்கும் போது மேல போய் உயில் எங்க இருக்குன்னு பத்திரப்படுத்த போறீங்களா? நீங்க என்ன பிரபாவதியா? மேடம், பிரபாவதி தான் கண்டிப்பா இதை செஞ்சிருக்கணும் மேடம். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இறந்து போன அவங்க அப்பா அம்மா முகத்தை கூட பார்க்கல. ஏதோ ரூமா தேடிட்டு இருந்தாங்க. ஏன் சாரதா, உயில எழுதின வக்கீல் கிட்ட இன்னொரு காப்பி இருக்கும்ல? அது ஒரிஜினல் டாக்குமெண்டா இருக்காதுமா. நாம ஏதோ புதுசா தயார் பண்ணோன்னு கோர்ட் அதை ஏத்துக்காது. எப்படியோ நான் அதே ஆயிட்டேன். எனக்கு யாருமே இல்ல. நான் இருக்கேன். என் வீட்டுக்கு வாங்க, சக்தி இருக்கா, உங்களை பார்த்துப்பா. எங்கேயும் போக வேண்டாம், நீங்க என் கூட இருங்க. நாம வேற வீடு பார்த்துட்டு போலாம். இது பாருங்க, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவரு உங்க மனசுல இருந்தா மட்டும் போதும். வீடு வடிவத்துல அவரை பார்க்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. காஃபி சாப்பிடுங்க. என்ன? ஒண்ணு இல்லம்மா. என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே. பிரபாவதி வீட்டுக்கு போய் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற நீ? நான் ஏன் பிரபாவதி வீட்டுக்கு போகணும்? நான் அங்கெல்லாம் போக மாட்டேம்மா. எனக்கு என்ன வேலைங்க?
நீங்க? ஐயா வந்திருக்காருப்பா. ஐயா நீங்க யார பார்க்கணும்? வீட்ல அம்மாவும் ஐயாவும் இல்லைங்கய்யா. போயிட்டு அப்புறம் வரீங்களா? நான் வேணா சொல்றேன். புடிச்சு கட்டி போடுறான். ஓடி சொல்லல. யாரும் இல்ல. ஓடி உள்ள. ஏய், ஓடி. ஓடி உள்ள. என்ன விடியா? சத்தப்படாம ஓடி. ஏய், சத்தப்படாம. ஐயா இந்த பையில பாருங்க. ஐயா இது வந்து பாருங்க. பிரபாவதி கிட்ட சொல்லு, உயிலுக்கு சொந்தக்காரங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. சீனு, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? சித்தி வந்து நீ நல்லா வாங்கி கட்டிக்க போற. தாத்தாக்கு தான் அறிவில்லைனா நீயும் கூட சேர்ந்துக்கிட்ட. புரியாம பேசாத காவேரி. தாத்தா ஒன்னும் பிரபாவதியோட பத்திரத்தை திருடிட்டு வரல, நம்ம பாட்டியோட பத்திரத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மட்டும் தாத்தா எடுத்துட்டு வரலன்னு வை, நம்ம அம்மா இப்ப 1 கோடி ரூபா அங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலை 1 கோடி ரூபா கொடுக்க முடியுமா? தாத்தா நமக்காக சில சமயம் நல்ல காரியம் தான் செய்யறாரு. இது பாட்டியோட பத்திரம். அம்மாட்ட நான் பேசி. ஐயோ சித்தி வந்துட்டாங்க, நீ தொலைஞ்ச. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, தாத்தா எங்க? தாத்தாவை தேடிட்டு வர்றீங்களா? போலீஸ் தேடுறாங்களா? போலீஸா? ஏன், அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்ல, நீங்க தேடிட்டு வர்றீங்களே. என்ன என்னன்னு சொல்லு. இல்ல, தாத்தா நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்காரு. என்ன? இது மகாலிங்கம் சார் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த கடன். அன்பளிப்புன்னு பத்திரம் எழுதியிருக்காரு. உனக்கு எப்படி கிடைச்சது?
சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்து வச்சாரா? என்ன இது வீலு? இதுதான் காணோன்னு இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம். உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? வீட்டுக்கு போனப்ப நீ எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்திருந்தா நான் அன்னைக்கே கொடுத்துருப்பேனே. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. என்னன்னு சொல்லு. தாத்தா பிரபாவதி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துக்கிட்டு வந்தாரா இல்ல பிரபாவதி வீட்டுல திருடிட்டு வந்தாரா? நீ என்ன உடந்தையா? அவர் அங்க போ சொன்னதே நீ தானா? இல்லம்மா, தாத்தா நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்காரு. இது நல்ல விஷயம். இது நல்ல விஷயமா? இப்படிதான் ஆரம்பிப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? பிரபாவதி வீட்டுக்கு போய் கொலை பண்ணிட்டு இது உங்களுக்காக தான் செஞ்ச நல்ல விஷயம் தானே கத்தி உன் கையில கொடுப்பாரு. எடுத்துப்பியா? எங்க அவரு? உள்ள இருக்காரு. என்ன இது? என்ன இது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் புள்ளைய வர சாட்சி கூப்பிடுறீங்களா? புரியாம பேசாதம்மா சாரதா. நான் யாருக்காக இதெல்லாம் செஞ்சேன்? ஒரு விதவையா அனாதையா நிக்கிறாள் அந்த ஜானகி, அவளுக்காக செஞ்சம்மா. உன்ன மாதிரியே அவளையும் நான் என் பொண்ணா நினைச்சிட்டு இருக்கம்மா. அந்த பிரபாவதி மட்டும் திருடலாம், நான் செஞ்ச மட்டும் தப்பா? நான் இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வரலனா நீ 1 கோடி ரூபாய் அந்த பிரபாவதி கொடுக்க வேண்டியிருக்கும். நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமாமா? போல நான் சொல்றத கொஞ்சம் நம்புமா. நான் இனிமேல் கொலையெல்லாம் செய்ய மாட்டேம்மா. அந்த பழைய ஈஸ்வர பாண்டிய சத்து போயிட்டாப்பா. இப்போ உயிரோடு இருக்கிறது நின்ற அச்சன், உன்னோட அப்பா மட்டும்தாம்மா. இதுக்கு மேலையும் நான் செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சேனா நீ சொல்ல வேண்டாம். நீ சொல்லவே வேண்டாமா. நீ சொல்லவே வேண்டாம். ஒரு நல்ல காரியம் செஞ்ச திருப்தியோட நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நானே போயிடுறேன். நான் போயிடுறேன். தாத்தா நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உள்ள வாங்க. சொன்னா கேளுங்க. என்ன எதுக்கு நான் அவசரமா வர சொல்லி போன் பண்ண? யாரோ வந்தாங்கம்மா. அந்த ஈஸ்வர பாண்டிய உள்ள போந்து ஃபைல்லாம் எடுத்துன்னு போயிட்டாமா. என்னம்மா என்னாச்சு? யாரோ 4 பேர் ஆட்டோல வந்தாங்க. நான் தடுக்கிறதுக்குள்ள எல்லாம் போய் நம்ம அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த உயில காணோம். பணம் நகலா இருக்கான்னு பாத்தியா? அது எல்லாமே இருக்கு, உயில மட்டும் தான் காணோம். பாப்பா நல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. இது சாதாவோட அப்பா ஈஸ்வர பாண்டி வேலையா தான் இருக்கணும். வா பிரசாத் ஃபோன் பண்ணு. செல்போன் எங்க? வண்டியில வச்சிட்ட பாப்பா. ஐயோ வா. ஹலோ ஹலோ பிரபாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தெரியுது. பிரசாத்துக்கு லைனை கொடு. மேடம்
எங்க போயிருக்கா? அது வந்து மேடம் வந்து சொல்ல போறியா இல்லையா? ஃப்ரெண்டு ஷாம் வீட்டுக்கு போறேன்னு சொன்னார் மேடம். ஹலோ ஹலோ, ஷாம் ஸ்பீக்கிங். ஷாம், பிரசாத் இருக்கானா? பிரசாதா? அவன் இங்க வரலையா மேடம் இன்னைக்கு? வரலையா? ஆமா மேடம். வேற எங்க போயிருக்கான்? அது அவன் எங்க போயிருக்கான்னு தெரியலையா மேடம். மறைக்காத, சொல்லி தொலை. இந்த நேரத்துல அவன் சார்லதா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பான் மேடம். சரி, வா போலாம். எங்க பாப்பா? சாருலதா வீட்டுக்கு. தள்ளு. இந்த பிரசாத் பையனுக்கு கொஞ்சம் கூட ரசனை இல்லையே. இந்த கோண வாய பார்த்ததுக்கு எப்படி வாய பொழக்கிறானே. உன் நல்ல வாய கிடைச்சா அவன் ஆளை பிடிக்க முடியுமா? வேற பாரு, சாரு லதாவான். நல்லா சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவனுக்கு 4 அடியில் ஒரு அப்பன். அவன் பேர் மருதப்பன். டேய் மருதப்பா, வச்சுக்கிறேன் வரண்டாத வேல்மணி. தப்பில்லைங்க ஐயா. உங்களுக்கு நான் துரோகம் செய்வேனா? சொல்லுங்க ஐயா. அப்படி நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சேன்னு நினைச்சீங்கன்னா என்னை செருப்பால் அடிங்க ஐயா. ஐயா, நான் தப்பான தொழில் தான் செய்தேன். ஆனா இதை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான் ஐயா. ஆமா, உங்க ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். வெளியில என்னை பத்தி பெருசா பேசிக்கிறாங்க. பெரிய பிசினஸ்மேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய மருதப்பேன், அப்படி இப்படின்லாம். ஆனா என்னோட பூர்வீகம், நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு கேவலமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் யாருக்கும் தெரியாதியா. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்களுக்கு துரோகம் செய்வேன் ஐயா? சாரதாவுக்கு நான் துரோகம் செய்வேன் ஐயா? சொல்லுங்க ஐயா. மருதப்பா, துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்ற. அப்புறம் அந்த ஷேர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அந்த பிரசாத் பேருக்கு எப்படி மாறிச்சு? ஐயா, சாரு ஆரியா உங்க பேத்தியா? அவ கை குழந்தையா இருந்தப்போ அவளை தொட்டில்ல போட்டு பேரு வச்சு முத உங்க கையால தங்கச்சங்கிலி போட்டீங்களே ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ பிரசாத விரும்பிட்டா ஐயா. தாய் இல்லாத புண்ணியா. அவ கண்ணில் தண்ணி வந்தா தாங்க முடியுங்களா? சொல்லுங்க. அது ஷேர் சர்டிபிகேட் எல்லாத்தையும் பிரசாத் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டேன் ஐயா. அவன் இப்படி துரோகம் செய்வான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா. சொல்லுங்கய்யா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா. செய்தேன். அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ? என்னையா அப்படி கேட்டுவிட்டீங்க? கண்டிப்பா செய்தேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. கண்டிப்பா நான் செய்தேன் ஐயா. கிருஷ்ணாவை யார் கொலை செஞ்சது? என் தலையை உருளுது. அது அது சொல்றேன் சொல்றேன். அப்பா, சாரு, ஐயா யாருன்னு தெரியலையா? உன் தாத்தாமா அடிக்கடி ஈஸ்வர பாண்டிய ஐயா, ஈஸ்வர பாண்டிய ஐயான்னு சொல்லுவேனே, அவருதாம்மா. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இரு. உள்ளவா பிரசாத். பிரசாத் எதுக்கு இங்க? பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தா, அதான் உங்ககிட்ட பேசட்டும்னு கூட்டிட்டு வந்தேன்ப்பா. என்ன பேசணுமா? அது அது சரி, நீ பிரசாத கூட்டிட்டு உள்ளார போ. நான் ஐயா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரிப்பா. அம்மா சாரு, சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போ. சரி தாத்தா. சாரு, நீ கூட்டிட்டு போமா, உள்ளார போ.
சொல்லு, கிருஷ்ணாவை யார் கொன்னது? வேண்டாம் ஐயா, சொன்னா சிக்கல் வரும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் ஐயா. நான் கேட்கிறேன், சொல்லு. வேண்டாம் ஐயா. ஐயா, இப்போ அதை சொன்னா சாரதாவுக்கு தான் ஐயா பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு கோபம் பெருசா வரும், பிரச்சனைகள் வளரும். வேண்டாம் ஐயா. ஐயா, நேரம் வரும்போது நானே சொல்றேன் ஐயா. சரி, நீங்க எதுக்கே அந்த வாட்ச்மேன் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசாம எங்க கூடவே வந்துறீங்களா ஐயா? மருதப்பா, நான் இங்க உன்னை பார்க்க வந்தேன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சாலே என் மேல அவ ரொம்ப கோவப்படுவா. இத்தனை நாளா நான் அவளுக்கு ஒரு அப்பாவை வாழலை, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கடைசி காலம் வரைக்கும் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கறது ஒன்றும் எனக்கு பெரிய அவமானமா தோணலை. ஆனா அந்த பழைய வாழ்க்கைக்கு போறத நான் விரும்பல. பிரசாத், பிரசாத், ஏன் பாப்பா வாட்ச்மேன் மாதிரி வெளியே நிக்கிற? பாப்பா, இந்த ஆள் ஏங்க வந்திருக்கிறான்? நம்மளை அழிக்கிறதுக்காக பெரிய பெரிய வில்லன்லாம் ஒன்னா சேர்றான் போல் இருக்கு. உஷாரா இருக்கணும். என் புள்ள எங்க? இங்க இல்ல. பிரசாத் இல்லையா? பிரசாதோட கார் மட்டும் நிக்கிது, ஆனா பிரசாத் இல்லையா? காரணம் தன்னால வந்துச்சா? என்ன விட்டாலாச்சாரியா மாயாச்சார படம் அடுக்கிறீங்க? ஏன் சார் பெரிய மனுஷன் போய் சொல்றீங்க? காரங்க நிக்குதுன்னு தெரியுதுல்ல, பிறகு என் புள்ள எங்கன்னு என்ன கேள்வி? ஓ பாப்பா, பிரசாத் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. நான் விடுவேனா? என் மாப்பிள்ளைய கடத்திக்கிட்டு வந்துட்டு பல கோடி ரூபாய் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அடி வாங்குறதெல்லாம் மறந்துட்டேடா. என்னது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தான்டா. என் பொண்ணு என் கையும் காலையும் கட்டி போட்டுட்டான். இல்லனா உன் வாயை மட்டும் இல்லடா, உன்னே கிழிச்சிருப்பா. ஆமா, ஆடாத, அதிகமா ஆடாத, அடங்கு அடங்கு. வேலு, நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதான் நம்ம புள்ளைய நம்ம கூப்பிடுறோம். டே பிரசாதே, டே மாப்பிள, டே வெளிவடா. இங்க என்ன பண்ற? அம்மா, சாரு வர சொல்லியிருந்தா அதான். ஆமா, நான் தான் என் வாழ்க்கையை பத்தி பேசணும்னு பிரசாத வர சொன்னேன். என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு என்ன தனிமரமாக்குறேன்னு சபலம் போட்டுட்டு வந்தா அவ கூட கையை கொத்திட்டு கூத்த அடிச்சிட்டு இருக்க. வெளியே வாடா. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த நிறுத்துறா. வெக்கமானம் சூடு சோற ரோஷம் எதுவுமே இல்லடா. ஏண்டா பெத்த தாயை மறந்துட்டு கண்ட கண்ட ரவுடி பசங்களோட சாவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கடி. வாடா வீடு போலாம். இத பாரு, இந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முன்னாடி இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வா. வா. வாடா, கையிடுமா. பெரிய மனுஷன் நிக்கிற, அசிங்கமா கை கொத்திருக்கிறேன். வாடா. சாரு, உள்ள போப்புள்ள. மருதப்பா, சீக்கிரமா உன் பொண்ணுக்கும் அந்த பிரசாதுக்கும் கல்யாணத்தை முடிச்சிரு. ஐயா, நான் ஏற்கனவே இதை பிரசாத் கிட்ட பேசிவிட்டேன் ஐயா. அவன் அம்மாவை பிரிஞ்சு வந்தான்னா நானே சாருவை கண்ணாலம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் ஐயா. இப்ப 2 பேரையும் சேர்த்து வச்சா அந்த பிரபாவதி சும்மா விட மாட்டா ஐயா. 2 பேர் வாழ்வையும் அழிச்சிடுவா ஐயா. நான்
நான் சொல்றேன், சீக்கிரம் அந்த கல்யாணத்தை முடிச்சிரு. அப்படி முடிச்சிட்டேன்னா உன் பொண்ணு பின்னாலே அந்த பிரசாத் இங்க வந்துருவான். அப்புறம் அந்த பிரபாவதி தனி மரமா நிப்பா. பிரசாத் இல்லாம அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவளுக்கு எதுவுமே ஓடாது. நான் சொல்றேன், சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சிரு. என்ன? கேஸ் நம்பர் 457 2001 பிரபாவதி வெஸ்ட் ஜானகி. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஜானகி அவர்கள் குடியிருக்கும் வீட்டை உடனடியாக காலி பண்ண சொல்லி எதிர்கட்சியினர் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். ஆனால் அந்த வீடு அவர்களுக்கே சொந்தம் என்று திரு மகாலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிற உயிலை இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்வதாக சொல்லியிருந்தேன். அதன்படி அந்த ஒரிஜினல் உயிலை இப்பொழுது தாக்கல் செய்கிறேன். வாதி பிரபாவதி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த வழக்கில் தனக்கு சொந்தமான வீட்டில் பிரதிவாதி ஜானகி எந்தவித உரிமையும் இல்லாமல் தங்கியிருக்கிறதோட அதை காலி செய்து கொடுக்க மறுக்கிறதாகவும் உடனடியாக அதை காலி செய்து கொடுக்க உத்தரவிடுமாறும் கூறியுள்ளார். பிரதிவாதி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வாதியின் தந்தை மகாலிங்கம் அவர்கள் எழுதியுள்ள உயிலின் நகல் படி பிரதிவாதி ஜானகி தங்கியுள்ள வீடு மற்றும் ஏனைய சொத்துக்களும் பிரதிவாதி ஜானகிக்குத்தான் சொந்தம் என்று கூறி இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் கோர்ட்டின் நேரத்தை வீணடிக்கக்கூடிய இது போன்ற ஆதாரமில்லாத வழக்குகளை எதிர்காலத்தில் தாக்கல் செய்யாதிருக்கும்படி வாதியை எச்சரிக்கை செய்கிறது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.